இந்த பார்வதிய லெட் டவுன் பண்ற அந்த மொமெண்டா இன்னைக்கு நிறைய வச்சுக்கிட்டதுக்கான காரணமே என்னன்னா, கமருதீனை இவங்க வந்து பூஸ்ட் பண்றாங்களாமா. ஆனா அவன் அதுக்கேத்த மாதிரி அவன் ஒண்ணு பண்றான்டா. அவன் எல்லாம் லாஜிக்கல் பாயிண்டா பேசுறான். அவன் பேசும்போது எனக்கே ஜுரம் வருது. டேய், இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேணாமான்ற மாதிரி இதெல்லாம் நம்பி அவனை என்ன பிளான் வச்சிருக்கீங்க? டாப் 5ன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்ப 4 3ன்னு நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. இல்ல சார், நல்லா காப்பாத்துறாங்க, அது தெரியுது. அப்படி ஏதாவது ஸ்டக் ஆனாலும் இவரே எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படியா இப்படியாக்க முடியுது, அப்படியாக்க அதாவது முடியுது கொடுத்துறாரு. நீங்க மறந்துட்டீங்க அப்படிதானே? நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படிதானே சார்? மிச்சத்தையும் நீங்களே பேசுறீங்களேன். அததான் மிச்சத்தையும் நீங்களே பேசுறீங்களா? விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு அதாவது எப்படின்னா, வார கண்ணீர் அப்படியே பயங்கரமா அந்த பொண்ணு தலையில அடிச்சுட்டு பயங்கரமா அழுது பார்க்க நல்லாதான் இருக்கு அப்படின்னு. எனக்கு என்னன்னா, அது என்னமோ தெரியல, பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு தனி சலுகை கொடுக்குறாரு. இந்த கனிவா அன்பா ரொம்ப அக்கறையா பேசுற அந்த ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு மேட்ல கனி மேட்டர் எடுக்கல, அந்த குழந்தை மேட்டர்ல திருப்பி நாளைக்கும் சாண்ட்ராவை ஃப்ரை பண்றாரான்னு பாக்குறப்போ அந்த கண்டென்ட்ல பேசலாம். ஏன்னா இன்னைக்கு வச்சிருக்கிற மேட்டர் வரைக்கும் இதுதான் என்ன சொல்றது, சோ கால்டு சாண்ட்ராவோடது. இதுல சாண்ட்ராவை அவங்க ஒரு விஷயம் வினோத் சரியான நேரத்துல, சாரி சார் இன்டரப்ட் பண்ணிட்டேன், ஒரு குட்டி பாயிண்ட் மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம். சாண்ட்ரா பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இப்போ கமருதீன் எப்படி எலிவேட் பண்ணி பார்வதி எப்படி கீழே தள்ளுறாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா பார்வதி சூப்பரா ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணாங்க. வாயை கூட திறக்கல, வெறும் எக்ஸ்பிரஷன் தான். சாண்ட்ரா பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கே வந்து இங்க பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்தது. சோ கைண்ட் ஆஃப் ஓனிங் த கேம் மாதிரி தான் இருந்தது பேசாமையே. பட் அன்லெஸ் அவங்க நான் சொன்ன ஒரு பாரு ஃபேன் மாதிரி, சாரிடா சாரி டு இன்டரப்ட்ரா, நான் சொன்ன ஒரு பாரு ஃபேன் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, கெட்ட பாண்டா அந்த காளி அப்படின்ற மாதிரி பாரு ஓவர்டேக் பண்றாங்க, பாரு ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, பாரு அதை பண்ணிட்டாங்க. பாரு கொஞ்சம் லவ் மூட்ல கொஞ்சம் லைட்டா ஜாம் ஆயிட்டாப்ல. லவ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல புடுவோம். அதுக்கப்புறம் பாரு பீஸ்ட் மோட நீ நான் அடிச்சு பார்த்தது இல்லையே. நீ பாருக்கு விஜய் சேதுபதி டைலாக்லயே ஒரு டைலாக் இருக்கு, நீ வேணா கிளாஸா மாஷா போஷா இருக்கலாம் சாண்ட்ரா பார்த்து, ஆனா உனக்கு ஏன் மாஸ் தெரியாதே. 10 வார சீனு டகட அப்படி போய் திருப்பி பாருவோட ஜம்ப் பாரு, இது வரைக்கும் இல்லாத அடி, என்ன அடி இடி மாதிரி விழும். இல்ல சார், ஆனா எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடுறாங்களே. இப்போ திவாகர் கூட இருக்கும்போது திவாகர் பண்ண ஒரு விஷயம் ஒரே ஒரு கிளியரன்ஸ் தான்ப்பா. நான் வேணா சொல்றேன், பாருவோடைய அம்மாவை நீங்க போய் பாருவோடைய கேமை கெடுத்து விட்டுறாதீங்க. பாருவை வந்து நீங்க வேற மாதிரி எதுவும் சேஞ்ச் பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலில இருந்து பல பேர் விஷயங்களை நாங்க பிரிக்கிறதே பார்வை வச்சுதான் வச்சிருக்கோம். ஹைலி மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. பாரு தன் அம்மாக்கு தன் மீது எந்த வருத்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வை, பாரு அடிக்கிற அடி சும்மா இட்டி மாதிரி விழும் எல்லாருக்கும் மேலயும். ரைட். சோ அப்படி ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட்டிங். ஏன்னா கமருதீனை எலிவேட் பண்ணி பார்வதியை கீழே தள்ளுறது வந்து ரெண்டு பேருமே எல்லா சண்டையும் பாத்துருக்க. பாரு கமருதீன் சண்டையை நீ பாக்கணும்ல, அப்பதானே அதோட அல்டிமேட் மாச. அப்ப அந்த நேரத்துல இணைந்த கைகள் அரோரா மறுபடியும் கமருதோட என்ன ஒரு கதையில என்ன ஒரு ட்விஸ்ட். அப்ப அந்த நேரத்துல சும்மா தெறிப்பத்துல வர மாதிரி பாரு அப்படி போட்டு அப்படி பபுல்கா போட்டு 5 அப்படி சப்பைய சொல்லிட்டு 50 நாள் உன்னை கவனிக்காததுனாலதான் நீ என் கண்ணிலே பல்ல. 50 நாளுக்கு அப்புறம் நீ என்ன கவனிச்சதுனால மட்டும்தான் நீ இன்னைக்கு கவனிக்கவே படுறன்னு ஒரு மாஸ் டைலாக் அடிச்சுட்டு போயிடுவான். பட் அதான் சார், இப்போ பாரு வந்து நம்ம சொன்ன மாதிரி கேமர் எல்லாமே இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த சொன்ன டாஸ்க் செய்யறது, வேண்டே ரிப்பல் பண்ணாம இருக்கிறது, இந்த கமருதீன் கிட்ட வந்து கொஞ்சம் அவங்களோட க்ளோஸா பழகுறது, இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருக்கலாம். பட் இதெல்லாம் யூஸ் பண்ணி மத்த விஷயங்கள்லாம் அவங்க கீழே தள்ளுது. குறிப்பா கமருதீன் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. என் கேம நான் முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க சொல்றதாகட்டும், லாஸ்ட்ல போய் சண்டை போடுறதாகட்டும். நீ ஒண்ணு நல்லவனா நடி, இல்ல நல்லவனா இரு, சரியா? நீ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டே இருக்க. அதாவது இப்ப நீ ஒரு சூழ்நிலையில இப்போ இப்ப பாரு பின்னாடி கமருதீன் பின்னாடி லெட் டவுன் பண்ணிருக்காங்களா 100%. அது கமருதீன் இல்ல, அவங்க யார் மேலயும் பாரபட்சமே இல்லாம யாரெல்லாம் அவங்க கூட இணைந்தார்களோ இணைந்தவர்கள் அனைவருமே லெட் டவுன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது கேம், சரியா? ஆனா நான் உனக்கு உண்மையா இருந்தேன்னு பிராண்ட் பண்ணி ஒருத்தன் பண்றான் பாரு. அதாவது அமித் இந்த பக்கம் இருக்கும்போது பாரு கிட்ட பேசும்போது ஒண்ணு டேஞ்சர் தான் இல்ல அவ அப்படின்னு, டேய்
ஒண்ணு வேணான்னு போயிடு, அதுக்கும் பயப்படுற. ஏன்னா இவ ஏதாவது நாம பண்ண விஷயங்களை ஓபன் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்து உனக்கு வேணவும் செய்யணும், அதே சமயத்துல வேணாம். இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம வந்து விளையாட வேண்டியது இந்த மம்மி வர்ற வரைக்கும், மம்மி சொன்ன பொண்ணை கட்டுனப்பா டார்ச்சர் இல்லடா அப்படின்ற ஒரு சீனை வந்து அப்படி வேகமா அது வேற மாதிரி ஒண்ணு. பார்வதி போடுற சிம்பத்தி கேமே எப்படின்னா, அவங்க அம்மாக்கு இங்க இருந்து மைண்ட் செட் பண்ற மாதிரி இருக்கு. அம்மா புரிஞ்சுக்கோமா, நான் பயந்த மாரி இருக்கேன், அதுக்கேத்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுமா, நீ வேற ஏதாவது உள்ள வந்து பண்ணிட்டேன்னா இவனுங்க டிஆர்பில என்னை செஞ்சிருவானுங்கம்மா. அது நம்ம பார்க்கதான் செய்யணும் சார். ஏன்னா இப்போ கமருதீன் வந்து ஈஸியா பார்வதி கிட்ட இருந்து போய் என் கேம் நான் விளையாட போறேன் அப்படின்னு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிட்டு போக முடியும். பார்வதியும் அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்கன்னா டச் பண்ண முடியாது. பட் அந்த ஜோனுக்கு போகணும். இப்போதைக்கு அவங்க பயங்கர வீக்கா இருக்காங்க. அதாவது அவர் ஏதாவது சொன்னா அதுக்கு பின்னாடி போய் கேட்கறது, அவரை ஓகே பண்றது, அதை கன்வின்ஸ் பண்றது, இதுல எல்லாம் ரொம்ப நேரம் செலவிடுறாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு பார்த்தா அவங்களுக்கு கேம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி சாண்ட்ரா போலாம் சார். சாண்ட்ரா பத்தி எதுவும் சொல்ல வந்தீங்க? கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் ரைட் சைட்ல வந்து ராஜாவோ, லெஃப்ட் சைட்ல வந்து பார்வும் மாதிரி இருக்கு அப்படின்னு என்னோட ஷர்ட்ல அப்படி இருக்குன்னு ரசிகர்கள் ஒரு பெருமித்தம் கொண்டு சொல்றதுனால அதுல போட்டிருக்க ஃபேட்மேன் ஷர்ட் சைட்ல ரவி சார் ரைட் சைட்லயும், பார்வதி வந்து பார்வதி மேம் மகாலட்சுமி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பார்வதி எப்படி மகாலட்சுமி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேட்காதரா, அப்படிதான் அந்த மாதிரிதான் சார் இருக்கு. பார்வதி எங்க இருக்கு, மகாலட்சுமி எங்க இருக்கு. சரி, அவருதான் சொம்படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு சாண்ட்ராக்கு. வினோத்துக்கு சரியான நேரத்துல அந்த தலைவலி மேட்ரை போட்டு விட்டான் பாத்தியா, செம்ம பாயிண்ட். அது ஆக்சுவலா அப்படி ஆகவே இல்ல, அது ஸ்ட்ரெயிட்டா அந்த டாக் ஆரம்பிக்கல. வினோத் வந்து அந்த ஓவர் ரைட் பண்றதுக்கு திவ்யா சாண்ட்ரா கேம முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க அப்படின்றத சொல்லும் போது பினிஷிங்ல ஆமா இந்த தலைவலி பொய் டிராமா அது சொன்ன உடனே பாத்திக்கிட்டே இருக்குது சாண்ட்ராக்கு. ஐயோ அழுதா ஏன் அழுகிறேன்னு கேக்குறாங்க. இப்ப தலையில அடிச்சுட்டு அழுதா இந்த ஷோல நல்லா இருக்காது. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனா ஒண்ணுடா, சாட்டர்டே ஆனா சாண்ட்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது சாண்டா கிளாஸை விட பயங்கரமா இருக்குடா. அன்னைக்கே கணிச்சிங்க, அன்னைக்கே சொன்னீங்க சாட்டர்டே ஆனா பேஸ் வந்து இப்படி ஐயோ பாவே வச்சுப்பாங்களேன்னு. அப்படி மாட்டாங்க சார் அன்னியன் மேல. அப்படியே அந்த புருவம் ஒண்ணு இப்படி போகும்டா சாண்ட்ரா. இஸ் இட் அப்படியா, இது ஏன் வாயில இருந்து வந்தது அது? ஆமா சார், நான் தான் சொல்லியிருப்பேன். அது ஏன் சொன்னேன் அப்படின்னு. ஆனா உன்னை கமருதின அந்த ஃப்ரைடே ஆரம்பம்ல நான் கிடமா இது ஓ வீட்லம்மா, நீ மட்டும் உட்கார்ந்துட்டு மத்தியானத்துல சப்பாத்தி தரது, நீ பகலையும் தூங்குற நைட்டும் தூங்குற, உடம்பு செல்ல தூங்குற. நாங்க என்ன இந்த ஷோல நான் சப்பாத்தி மாவு சாப்பிட்டு உன்ன மாதிரி கேனல்ல படுத்து தூங்க வந்தோம். அதனால ஆனா உண்டா ஏயில நீங்க ஒண்ணு மேட்டர் பண்ணீங்க பாரு, அதை நிஜத்திலேயே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் உள்ள போய் அந்த அம்மா கிட்ட இருந்து முதல்ல அந்த சட்டையை வாங்கிட்டு வாங்க, முடிஞ்சா அந்த அம்மாவே வெளில கூட்டுவாங்க சார்.